ஹலோ गाइस நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 20 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா உங்களால முடிஞ்ச அப்படினா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட் பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ணாம போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போட்டு இந்த வீடியோக்கு முக்கியமா லைக் போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 19 எபிசோட் போட்டு அந்த எபிசோட்ல பார்க்கறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்பதான் இந்த ஸ்டோரியை புரியும். இதுக்கு அப்புறம் வரப்போ ஒரு எபிசோட் எல்லாமே உட்காலி தெரியா இருக்கும். சண்டை எல்லாமே முடிஞ்சலுக்கு வரப்போறதுனால பொறுத்து இருந்து பாருங்க. சரி வாங்க நம்ம காது கொடுப்போம். இப்போ அந்த டிராகன் கிங்கை காமிக்க அவன் பார்த்தா ஒரு பில்டிங் மேலே நின்று யோசிச்சுட்டு இருக்கான். என்னதான் அந்த பைப்புல நினைச்சிட்டு இருக்கான். வெளியே வராம ஒரு விஷயத்தையும் பண்ணாம அமைதியா இருக்கானே, சரியில்லை, என்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் போல. கிட்டத்தட்ட 10 மில்லியன் சோல்ஜர்ஸ் தனக்குள்ள வச்சிட்டு இருக்கிற அவன் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கிறது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. அவன் எந்த அளவுக்கு வெயிட் பண்றான்னா இன்னமும் இந்த உலகத்துல அழிஞ்சு போற சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே இருக்கும். சீக்கிரமே அவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவன் பேசிட்டே இருக்கும் போது அவன் மூஞ்சில பார்த்தா ஒரு மிசைலும் வந்து மோத பார்த்தா அடுத்த நிமிஷம் ஏகப்பட்ட மிசைல் வந்து அவன் மேலே வந்து மோதுதுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மிகப்பெரிய பிளாஸ்டும் நடக்க அட்டாக் பண்ண ஜெட்டு மூலியமா இருந்த ஆளுங்க எல்லாருமே டார்கெட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ணியாச்சு. அது என்ன ஒரு நிலவரம்ன்றது ஒன்றும் தெரிய வரல. நாங்க இன்னும் விஷுவல் கிளியரா வராதனால அது இறந்துடுச்சான்னு சொல்லிட்டு எங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த முறை அது வேலை செஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவனுங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல அந்த டிராகன் கிங்கும் தன்னுடைய உருமாற்றத்தை காமிக்க அவன் பயன்படுத்துற ஒரே ஒரு ஃபிளேம் அட்டாக் பயங்கரமா இருக்கும். அப்ப அவனுடைய கண்ணும் அப்படியே பார்க்க இவனுக்கு பயந்துறானுங்க. இது அவனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஷாக்காவே பார்த்தா அவன் அவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்து வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த இந்த ஜெட்டுங்க எல்லாமே பயப்பட அந்த டிராகன் ராஜாவும் எனக்கு ரொம்பவும் போர் அடிக்குது, இதோட இதை முடிச்சுப்போமா சொல்லிட்டு மிகப்பெரிய அட்டாக பண்ணுவான். அந்த இடத்துல பறந்துட்டு இருக்க ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸும் அழியிற நிலைமைக்கு போயிடுவானுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோ தன்னுடைய பிளான்லஸ்ல ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான் பிளான் அடுத்த கட்டமா. இதுதான் உண்மையிலேயே நீங்க நிறைய பேர் நிறைய இதுல பார்த்துட்டு இருப்பீங்க ஷார்ட்ஸ்ல கூட. இந்த சீன் தான் உண்மையிலேயே வெறித்தனமா இருக்கும். ஹீரோ உட்காந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசனை தெரியல, டக்குன்னு பார்த்தா சிம்மாசனத்துக்கு மேல பார்க்க அங்க பார்த்தா மை லெஜ்ஜின்னு எழுதி வச்சிருக்கேன். இதை பார்த்துட்டு ஹீரோவும் இந்த வேலையை கண்டிப்பா பெருதான் பண்ணிருப்பான். ரொம்பவும் நன்றி பெரு என் மேல இந்த அளவுக்கு அக்கறை போறதுக்கு அப்படின்னு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இப்ப வெளிப்படையா சொல்ல மை லேஜ் ரொம்பவும் நன்றியா, நீ தான் என் அப்ப எனக்கு நல்லாவே தெரியும் இது வேலை தானே. அதுக்கப்புறம் பெல்லியனும் மை கிங் நீங்க கண்டிப்பா போருக்கு போனீங்கன்னா அது நல்லதுக்கு இல்லை உங்களுக்கு, ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், நீங்க போனீங்கன்னா அப்படின்னு அவனை சொல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஹீரோஸும் வெளியே வந்துட்டு எனக்கும் அதே ஃபீல் தான் மைலேஜ் தோணுது. ஏன்னா போர் பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா எதனா ஆயிடுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. ஹீரோவும் எனக்கு நல்லாவே புரியுதுடா, நீங்க எல்லாருமே என்னுடைய பாதுகாப்பை நினைச்சு ரொம்ப பதட்டமா இருக்கீங்கன்றது. பட் ஆனா இந்த மொமெண்ட்ல எனக்கு இதை விட்ட வேற வழி இல்லை. நம்ம ரிஸ்க் எடுக்கலன்னா நம்ம உலகத்தை காப்பாற்ற முடியாது, வேற ஒருத்தன் அழிச்சிட்டு போயிடுவான். பெலியனும் ஆஸ்பான் அந்த ஃபார்மர் ஷேடோ மானர்ச்சி என்ன சொன்னாரோ அதே போலதான் இப்ப நீங்களும் சொல்றீங்க. நானும் அதே டைலாக் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். இப்பவாச்சும் உனக்கு புரியுதா பெலியன்? அவர் என்ன சூழ்நிலையில அப்ப இருந்தாரோ அதே சூழ்நிலையில தான் இப்ப நான் இருக்கேன். அதனால இப்ப நம்ம என்ன பண்றோன்றத நம்ம தான் முடிவெடுக்கணும். உண்மையை சொல்லப்போனா ஆஸ்பானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்னு யோசிச்சிட்டாருன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணியே தான் தருவாரு. அதை நான் பழைய உலகத்துல அவர் கூட இருக்கும் போதும் என்னால நினைச்ச கூட அவரை நிறுத்த முடியாது, நான் வேற எதுவும் பண்ண முடியாது, அவர் கூட சேர்ந்துதான் வேலை பார்த்தாகணும் அப்படின்னு அவனுடைய பிளாஷ்பேக்கை பழச காமிக்க அவனும் நான் உண்மையை சொல்லப்போனா அப்படின்னு அவனும் நம்ம ஹீரோவை டக்குன்னு திரும்பி பார்ப்பான். ஹீரோ ஸ்மைல் பண்றது அவனுடைய சாயல் அப்படியே இப்ப இவன் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆவான். கண்டிப்பா அவரே தான் அச்சசல், 2 பேரும் ஒரே மாதிரி தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியுறீங்க, உண்மையிலேயே அவரு தான் நீங்க தான் அவரு, நல்லாவே எனக்கு தெரியுது அப்படின்னு பெல்லியனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எமோஷனலா ஃபீல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் இவரை பார்த்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ பார்த்து. எதனோட வெளிவா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. நீங்க சொல்றது எல்லாமே நான் ஏத்துக்கிறேன் மயிலாடு, வாங்க போருக்கு போவோம், உங்க மேல ஒருத்தன் கைப்படாது, நான் என்னால முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு துணையா இருந்து பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இப்ப தரையில இருந்து ஏஞ்சி ஹீரோ முன்னாடி வந்துட்டு தலை வணங்குறானுங்க. மைலேஜ் இந்த ஒரு போர் முடிகிற வரைக்கும் நாங்க உங்களுக்கு துணையா இருப்போம், ரொம்பவும் நன்றிடா, வாங்கடா கிளம்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு 3 பேரும் கிளம்ப. ஹீரோவும் போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது மைலாடு உங்களால இப்போதைக்கு உங்களோட ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ண முடியாது, இல்ல எனக்கு என்னுடைய ஃபேமிலியோட வாய்ஸஸ் மட்டும் கேட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த போனை வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அவனுடைய ஃபேமிலி பத்தின மொத்த நிகழ்வுகளை யோசிச்சு பார்க்குறான். நான் அவங்கள பற்றி யோசிச்சேன்னா கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எனக்கு தோணுது, நான் இதெல்லாம் பண்றதே அவங்களுக்காக தான், அவங்கள கண்டிப்பா நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் போனை உடச்சு போட வாங்க கிளம்புவோம். அதுக்கப்புறம் அந்த கிளம்ப போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா
ஒரு ஜெட்டும் அந்த இடத்துல பறந்து போயிட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா ஒரு டிராகனும் அதை அட்டாக் பண்ணி அடிச்சு உடைக்க, அதுக்கப்புறம் அந்த ஜெட்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு சோல்ஜரும் அப்படியே தர இறங்குறாரு பேராஷூட் மூலியமா. அந்த சோல்ஜர் அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து ஒளிஞ்சு ஃபைட் பண்றதுக்காக தயாரா இருக்க, அவரும் கொஞ்சம் எட்டி பார்க்க அந்த இடத்துல பார்த்தா எல்லா பீஸ்டஸும் மனிதர்களை போட்டு கொதறி எடுத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவரும் பின்னாடி என்னடா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு பார்த்துட்டு இருக்க. அவர் மேல பார்த்தா எச்சிலும் ஒழுவிட்டு இருக்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா வேற ஒரு பீஸ்டும் அவரை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. இவனும் அப்படியே காத்துட்டு அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி எகிரி குச்சிருவான். பக்கத்துல வெப்பனும் இருக்க. அதை எடுத்து அவன் டக்குன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்க. சாவடா எதுக்குடா என் உயிரை எடுத்துட்டு இருக்க, இதே இடத்துல செத்து போன்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கேன். அடைச்சா இது ஒர்க் ஆகலையே, என்ன பண்றது, அவ்வளவுதான் என் கதை முடியுதுன்னு சொல்லிட்டு அவனை யோசிச்சுட்டு அப்படியே தன்னுடைய சாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான். அதுவும் அவன் கிட்ட கொஞ்சமா போயிட்டு அட்டாக் பண்ணலாம் பார்க்க. இவனும் என் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஒண்ணுமே ஆகல, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இவன் கண் திறந்து பார்க்க, அப்ப பார்த்தா யாரோ வந்து அதை அடிச்சு போட்டு பீஸா நொறுக்கி வச்சிருக்காங்க. இவன் பார்த்துட்டு யாரோ இந்த வேலையை பார்த்தது, பார்த்தா ஜீசஸ் இயேசுவே நீங்க தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இயேசு கிடையாதுரா, உன்னை காப்பாத்து வந்த மனுஷன் தான் சஞ்சின்வோ, இது ஹண்டர் சஞ்சின்வோவா. ஹீரோவும் சோல்ஜர் இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்புங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பலாம் பார்க்க. அந்த சமயத்துல டக்குன்னு பார்த்தா ஏகப்பட்ட பீசஸ் ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. ப்ளீஸ் அங்க திரும்பி பாருங்க, உங்களை அட்டாக் பண்ண நிறைய வந்துட்டு இருக்கு மிஸ்டர் சஞ்சின்வோ. அடுத்த நிமிஷமே ஹீரோவும் ரூரல் அத்தாரிட்டியை அதை பயன்படுத்தின அடுத்த நிமிஷமே வேற நாகமா இருக்கும். போட்டு எல்லாத்தையும் மட்டுபல அட்டாக்க கொடுத்து பீஸை கட் பண்ணிடுறான். ஒரே சமயத்துல எல்லாத்தையும் காலி பண்றேன். இதுதான் இந்த வாரோடைய முதல் அடி என்னுடைய சார்பில். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் அரைஸ் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த இடத்துல செத்து கிடக்குற ஒவ்வொரு பீசஸுமே ஹீரோ வந்து தன்னுடைய ஷேடோ ஆர்மிக்குள்ள இணைச்சுக்கிறான். ஒக்காளி வெறித்தனமா இருக்கும் இந்த ஃபைட். இதுக்கப்புறம் அவனை அடுத்து கட்ட போறதுக்காக அந்த இடத்துல இருந்து கிளம்புறது தயாரா இருக்கேன். அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சல யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மூஞ்சி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.